ஏசப்பா உதவி செய்ய கேட்கலாம். நிச்சயமா கர்த்தர் உதவி செய்வ வல்லவர். ஆனாதி ஸ்நேகம், ஆனாதி ஸ்நேகம், ஆனாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். ஆனாதி ஸ்நேகம், ஆனாதி ஸ்நேகம், ஆனாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். மரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். மரத்தில் இருந்து இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். எல்லா ஸ்நேகத்திலும் மகா மேலான ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் மகா மேலான ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அப்பா, உங்க அன்பு எவ்வளவு பெரிய அன்பு, உங்க அன்பு எவ்வளவு பெரிய அன்பு, உங்களுடைய பாசம் எவ்வளவு பெரிய பாசம். மறுதலித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த ஸ்நேகம், மறுதலித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த ஸ்நேகம். காட்டி கொடுத்த யூதாசை கண்ணத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த ஸ்நேகம். காட்டி கொடுத்த யூதாசை கண்ணத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த ஸ்நேகம். அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உங்கள் வாழ்வின் மாற்றம், வாழ்வின் மாற்றத்திற்கான நாள் என்ற இந்த செய்தியின் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கும்படியாக ஆண்டவர் செய்த மகா பெரிய கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள், சோர்வுகள், கஷ்டங்கள் இருக்கலாம். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பும் பொழுது, ஆண்டவரை தேடும் பொழுது, எங்களோடு இணைந்து இந்த நேரத்தில் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, வார்த்தையை கேட்கும்பொழுது நிச்சயமாகவே இந்த நாள் உங்கள் வாழ்க்கைக்கான மாற்றத்தின் நாளாக இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் வேண்டுமா? சமாதானம் வேண்டுமா? நிம்மதி வேண்டுமா? ஆரோக்கியம் வேண்டுமா? இப்படி பலவிதமான தேவைகளோடு, உதாரணமாக நீங்கள் எக்ஸாம் எழுதி மேலே படிக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கலாம். நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பெரிய காரியங்களை உங்களுக்கு அவர் செய்வார். உங்களுக்கு மாற்ற வேண்டுமானால், அல்லது வாழ்விலே ஒரு விடுதலை வேண்டுமானால், வேதத்திலே சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக காண்பிக்கும்படியாக விரும்புகின்றேன். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமேயானால், நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நல்லவர், அது மட்டுமல்ல நன்மை செய்கிறவர், அது மட்டுமல்ல பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட அல்லது பிசாசின் பிடியில், சாபத்தில், வியாதியில், வறுமையில் பிடிப்பட்டிருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்து இந்த நாளில் குணமாக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இருந்து ஒரு 3 நபர்களை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகின்றேன். இவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்கள், பலவிதமான பிரச்சனைகள், மாற்றத்துக்காக ஏங்கி நின்றவர்கள், அல்லது வாழ்க்கையின் அடுத்த எல்லைக்கு எப்படி போக வேண்டும் தெரியாமல் தவித்து கொண்டிருந்தவர்கள். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து வாசிப்போமேயானால், அங்கே அசுத்தாவி பிடித்த ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லேகியோன் என்ற பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன். லேகியோன் என்றால் குறைந்தது 6000 பிசாசுகள் ஒரு மனிதனை பிடித்திருந்தது. ஒரு பிசாசு பிடி இருக்க மனிதனையே நாம் பார்ப்போமேயானால் அவனை யாரும் அடக்க முடியாது. அவன் பலவிதமான பிரச்சனை உண்டு பண்ணுவான், இரவிலே ஓடுவான், தூக்கம் இருக்காது, மரண பயம் இருக்கும். அவனை தேடிக்கொண்டு அந்த வீட்டார் அழிவார்கள். ஆனால் இந்த மனிதனுக்கோ 6000 பிசாசு பிடித்திருந்தது. இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வந்தபோது இயேசுவை கண்டவுடனே அவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்தான். ஆனால் இதற்கு முன்னதாக அந்த வழியாக போகிற யாராக இருந்தாலும் அவனை கண்டு அஞ்சுவார்கள், பயப்படுவார்கள். யாரும் போக முடியாது. அந்த வழியாக சத்தமிடுவான், கல்லால் எறிவான், பயமுறுத்துவான். இதனால் அந்த வழியாக யாரும் போக முடியவில்லை. இந்த மனிதனால் குடும்பத்திலேயும் நிம்மதி இல்லை, குடும்பத்தாருக்கு சந்தோஷமில்லை. இவனை விடுவிப்பதற்காக பல செலவுகளை செய்தும் மாற்றத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் அந்த வழியாக இயேசு வந்த பொழுது இயேசுவை கண்டவுடனே அவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்தான். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 9 வாசிப்போமேயானால், அப்பொழுது அவர் அவன் நோக்கி, உன் பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேக பேராய் இருக்கிறபடியினால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்திவிடும்படி அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். யாராலும் செய்ய முடியாத, கட்டுக்கடங்காத, குடும்பத்துக்கு அடங்காத ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உணர்ந்தான். மாற்றம் கிடைத்தது. பல நாட்களாய் இயங்கிக் கொண்டிருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கிடைத்தது. பிசாசு துரத்தப்பட்ட பிறகு அந்த மனிதன் அமைதியாய் அமர்ந்திருக்கிறான். முன்பு இருந்த கோபம் இல்லை, முன்பு இருந்த சத்தம் இல்லை, முன்பிருந்த மக்களை கண்டு மக்களை பயமுறுத்துகிற காரியம் இல்லை. இயேசு வந்தவுடனே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவன் உணர்ந்தான்.
மாற்றம் அடைந்தான். பிசாசுகள் ஓடின. அந்த மனிதன் மனிதனாக மாறினான். மட்டுமல்ல, அந்த மனிதனால் அந்த குடும்பத்திற்கும் ஒரு சந்தோஷம் கிடைத்தது. காரணம் என்ன? இயேசு வந்த பொழுது அங்கே மாற்றம் உண்டானது. என் கண்மானவர்களே, உங்க வாழ்க்கையில பலவிதமான துயரங்கள், பலவிதமான கட்டுகள், பலவிதமான வியாதி பிரச்சனைகள், பலவிதமான கண்ணீர்கள், அது மட்டுமல்ல, சாபத்தை வந்த வியாதி, வறுமை, தரித்திரம், சாபங்கள், பிசாசுடைய போராட்டங்கள், மாந்திரி கட்டு, செய்வனை கட்டு, எதை செய்தாலும் முன்னேற்றம் அடைய முடியவில்லை என்கிற பலவிதமான காரியத்தை நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கலாம். எப்படி இந்த மனிதனை கர்த்தர் மாற்றினாரோ, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் கிடைத்தது போல இன்று நீங்கள் இயேசுவே என்று கூப்பிட்டால் உங்க வாழ்க்கையிலே நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் இயேசு கொடுக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, பல நாட்களாக நீங்கள் நினைத்த காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கலாம். பல நாட்களாக வியாபாரத்திலே தோல்வி, நீங்கள் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். வியாதியால் உங்களுடைய பணம் எல்லாம் மருத்துவமனைக்கு போய் கொண்டிருக்கலாம். அல்லது வயிற்றிலே கட்டி நிமித்தமாக, கேன்சர் நிமித்தமாக நீங்க பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்று நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த கடவுள் இறைவன் இயேசு உங்கள் வாழ்வை மாற்றப் போகிறார். இந்த நாள் உங்களுடைய நாள். இந்த நாள் உங்கள் ஆசீர்வாத நாள். இந்த நாள் உங்கள் விடுதலை நாள். என் கண்மானவர்களே, எங்களுடைய சபையிலே கடந்த மாதத்தில் ஒரு சகோதரி, அவங்க பாண்டிச்சேரியில் கோரிமேடு மருத்துவமனையில் மிக ஆபத்தான நிலைமையில் 2 நாட்கள் கண்ணு முழிக்க முடியாத அளவிற்கு மரண போராட்டத்தில் அவங்க இருந்தாங்க. அந்த சகோதரிக்காக குடும்பத்தார் தேவ சமூகத்தில் வந்து ஜெபித்தார்கள். நாங்கள் ஜெபித்து அந்த மருத்துவமனைக்கு இருக்கிற சகோதரிக்கு எண்ணெய் ஜெபம் பண்ணி கொடுத்தோம். நாங்களும் ஜெபித்தோம். சபையாரும் ஜெபித்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சகோதரிக்கு ஒரு பூரண விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அதற்கு முன்பதாக அந்த குடும்பத்தை சொன்ன காரியம் என்னன்னா, இனி ஐயா அவங்க பிழைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்க வீட்டுக்காரத்தை நீங்க ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. எந்த மூச்சியும் இல்லை, உயிருக்கான எந்த அறிகுறியும் இல்லை என்று சொன்னாங்க. நாங்கள் விசுவாசமா ஜெபம் பண்ணினோம். ஆண்டவர் மரண தருவாயில் அல்லது மரித்து போயிருந்த சகோதரியை இயேசு மீண்டுமாக உயிரோடு எழுப்பினார். அவர்கள் இன்றைக்கும் சபையிலே சாட்சியாக இருக்கிறாங்க. தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். என் மாணவர்களே, பலவிதமான சூழ்நிலையிலே நீங்க இருக்கலாம். இந்த நிமிஷத்தில் கூட உங்க உள்ளத்துல ஒரு மரண போராட்டம், தற்கொலையின் போராட்டம், கைவிடப்பட்ட நிலைமை, தோல்வி பயம். நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே இவைகளை மாற்றி உங்களை முன்னேற செய்ய தேவனாலே எல்லாம் கூடும். வேதம் சொல்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, எங்களுடைய இறைவன் இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உங்களை விடுவிக்க அவரால் கூடும். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இரண்டாவதாக
மார்க்கு சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 2வது நபரை நாம் பார்ப்போமேயானால், யவிரு என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதன். யவிருடைய மகள் வீட்டிலே மரண அவசைப்படுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சூழ்நிலையில் யவிரு இயேசுவிடத்தில் வந்து மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22, 23 சொல்லுகிறது. அப்பொழுது ஜெப தலைவனிடத்தில் ஒருவனாகிய யவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவசைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அந்த தகப்பனாருக்கு தாயாருக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. பிள்ளை மரண அவஸ்தை. யவிரு என்ற மனிதன் அவனும் பல முயற்சி செய்திருப்பான். மருத்துவமனைக்கு போயிருக்கலாம் அல்லது என்ன செய்திருப்பான். ஆனால் எல்லாம் முடியாது என்ற நிலை வந்த பொழுது இயேசுவிடத்தில் வருகிறான். ஆண்டவரே, என் குமாரத்தி மரண அவசைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள். இந்த நம்பிக்கை அந்த மனிதனுக்கு இருந்தது. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கை மாற வேண்டுமானால் இயேசுவை நம்புங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த மனிதன் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது 3வதாக ஒரு சம்பவத்தை அங்கே அதே அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே 5ஆம் அதிகாரம் 25, 26 சொல்லுகிறது. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியரால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது, சற்றாகிலும் குணமடையவில்லை. முதலாவது நாம் பார்த்தோம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றம், 6000 பிசாசிலிருந்து மாற்றம். 2வதாக யவிரு தன் மகளுக்காக விண்ணப்பிக்கிறான். இதற்கு இடையில் ஒரு சம்பவம். 12 வருஷமாக பெரும்பாலும் ஒரு பெண் வேதனை அடைந்தவளாக, கண்ணீர் வடித்தவளாக, துக்கம் நிறைந்தவளாக சொல்லப்பட்டு தன் பணத்தை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல், அதிக வருத்தப்படுகிற போது சற்றாகிலும் குணமடையாமல் பல முயற்சிகள் செய்திருந்தாங்க, கொஞ்சம் கூட குணம் இல்லை. அம்மா, அன்பு சகோதரியே, ஐயா, நீங்கள் உங்களுடைய வியாதிக்காக பல முயற்சி செய்திருக்கலாம். 12 வருஷமாய் பெரும்பாடு, வாழ்க்கையிலே போராட்டம். இதை பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில நீங்களும் ஒரு வேளை இந்த பெரும்பாடு என்ற பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம். மருத்துவர் சொல்லியிருக்கலாம், ஸ்கேன் செய்யுங்க. அதை மாதிரி சொல்லுவாங்க, உங்க வயிற்றில் ஒரு கட்டி இருக்கிறது, அதை அகற்ற வேண்டும், அல்லது புண் இருக்கிறது, அது ஆறாமல் இருக்கிறது, இதற்கு இத்தனை ஆயிரங்கள் வேண்டும், இத்தனை லட்சங்கள் வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். அப்படி செய்தாலும் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் இன்றைக்கு நிச்சயமா அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் நம்பினால் கட்டாயமா இயேசு விடுவிப்பார் உங்களை. இன்றைக்கு சற்றாயிலும் குணமடையாமல் வருத்தப்பட்ட அந்த பெண் வாழ்க்கையிலே இயேசு
ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். நடந்தது என்ன? இயேசு கிறிஸ்து எவருடைய மகளை குணமாக்க போகுவதற்கு திரளான மக்கள் போறாங்க, இயேசுவும் போகிறார். இதற்கு இடையில் இந்த பெண், இந்த சகோதரி இயேசுவின் அந்த கூட்டத்திலே பின்புறமாக தவழ்ந்து 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 நடக்க முடியாதவளாக, வேதனை அடைந்தவளாக தவழ்ந்து வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு நிறைய பேர் மிரிச்சிருப்பாங்க, நிறைய பேர் தள்ளி விட்டுருப்பாங்க. இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இயேசுவின் பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டது. அன்பானவர்களே, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28 சொல்கிறது, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்க சரீரத்தில் மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே, இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்க உள்ளத்துல கண்ணீர் பொங்கி எழுகிறதை நான் அறிந்திருக்கிறேன். உங்க உள்ளத்துல எனக்கும் இப்படி நடக்குமா, மாற்றம் உண்டாகுமா என்று நீங்க நினைக்கிறதை ஆண்டவர் காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையிலே இந்த சகோதரிக்கு நடந்த அதே அற்புதங்களை இயேசு உங்களுக்கு செய்ய போகிறார். நான் நிறைவாக யவீருடைய மகளை குறித்து சொல்லி நிறைவு செய்ய போகிறேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த பெண்ணுக்கு சுகம் கிடைக்கிறது. பிறகு இயேசு அங்கே போகிறார். இங்கே வாசிப்பீர்களே ஆனால் 5ஆம் அதிகாரம் 38, ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடி மிகவும் அழுது புலம்புகிறதையும் இயேசு கண்டு அந்த புலம்பலை இயேசு கண்டார். 40, அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரும் அவர் வெளியே போகச் சொல்ல பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்திற்கு பிரவேசித்து 41, பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 3 மாற்றங்களை நாம் இன்றைக்கு உங்கள் முன்னே வைத்திருக்கிறேன். அன்பானவர்களே, லேகியோன் பிசாசு பிடித்த மனிதனுக்கு ஒரு மாற்றம், 12 வருஷமாய் பெருமையுள்ள பெண்ணுக்கு ஒரு மாற்றம், யவீருடைய மகளுக்கு ஒரு மாற்றம். இதே தேவன் உங்க வாழ்க்கையிலே நிச்சயமாகவே கட்டாயமாகவே மாற்றனை உண்டு பண்ண போகிறார். நான் உங்களால் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்க வாழ்க்கை மாறப்போகிறது. அன்புள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற, வேதனை பட்டுக்கொண்டு அன்பு பிள்ளைக்கான ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பு மகளை தொடுவீராக இப்பொழுதே. அன்பு தம்பி, உன் வாழ்க்கை மாறும். அன்பு தங்கச்சி, உன் வாழ்க்கை மாறும். அன்பு அம்மா, உங்க வாழ்க்கை மாறும். ஐயா, உங்க வாழ்க்கை மாறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரின் இரத்தத்தின் மூலமாக இன்று விடுதலை, உங்களுக்கு விடுதலை. நிச்சயம் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண்பக என்ற வேத வார்த்தையின் பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போ உங்க மகிமை இறங்குவதாக, ஆண்டவரே இறங்குவதாக. இந்த நாள் இவர்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தின் நாளாக இயேசு மாற்றுவீராக. நன்றி அப்பா, நன்றி.
உம்மால் எல்லாம் கூடும் என்று வாசிக்கிறோம் அல்லவா? நிச்சயமாக உதவி செய்வீராக. நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே மரண பயம், மரண கட்டு, தற்கொலை எண்ணமே இயேசுவின் நாமத்தில் இப்போ வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கேன்சர் கட்டி இயேசுவின் நாமத்தில் இப்போதே உடைக நான் பார்க்கிறேன். கட்டி உடைகிறது, கட்டி மறைகிறது, சாபம் நீங்குகிறது. உங்க வாழ்க்கையிலே நீ அழுது கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு உன் புலம்பலை இயேசு ஆனந்த களிப்பாக மாறப்படுகிறார். சந்தோஷமாய் நீங்க செல்லுங்கள். உங்களை வாழ்க்கையிலே மாற்றம். திருமணம் செக் பண்ணி பாருங்க, மாற்றம் நிச்சயமா அடைந்திருப்பீர்கள். தேவன் நாம மகிம்படைய அடைவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ஆமென். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.